ஆறுபடை முருகனுக்கு ஆறுபடை முருகனுக்கு அவசரம் இல்லாத இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆறுபடை முருகன் அப்படின்னா என்ன? ஒரு வீடு இல்லையா, 2 வீடு இல்லை, 6 வீடு. அதே மாதிரிதான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை இருக்காது, 2 வேலை இருக்காது. நிறைய வேலைகளை வச்சிருப்பவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இவங்களுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், வீட்டுக்கு பதில் சொல்லணும். இவங்க கன்னிராசிக்காரவங்க நான் இன்னைக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன், என் செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன்னு நீங்க சொல்லிட்டு வச்சீங்கன்னா கூட உங்க வீட்டு வாசக்கதவை யாராவது தட்டுவாங்க. உங்களுக்கு ஓய்வே கிடையாது. முருகனுக்கு ஓய்வு கிடையாது, உங்களுக்கு ஓய்வு கிடையாது. முருகனுக்கு ஒரு வீடு இல்லை, 6 வீடு. உங்களுக்கு ஒரு வீடு இல்லை. எல்லாருக்கும் நீங்க சொந்தக்காரவங்க. கன்னிராசியில பிறந்துட்டாலே எல்லாருக்கும் சொந்தக்காரவங்கள தான் இருக்கணும். யாராவது ஒருத்தன் வழிபோக்கனாவது உங்கள்கிட்ட உதவி கேட்பான், உங்களை மதிப்பான், உங்களுக்கு தானா மரியாதை கொடுப்பான். மானமும் மரியாதையும் ஒரு மனுஷனுக்கு உடம்புல கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அது மாதிரிங்க. மானமும் மரியாதையும் கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி. இந்த கன்னிராசிக்கு அது உண்மை. நமக்கு உடம்பு சோர்ந்து போய் முடியாம போய் படுத்திருந்தாலும் அப்போ ஒருத்தன் அண்ணே உங்களுக்கு ஜுரமானு கேட்பான். ஆமாப்பா, ஒன்றும் இல்லைண்ணே, இந்த வேலை ஒன்று நடக்கணும், அதான் உங்களை தேடி வந்தேன். ஜுரம்னு போயிட மாட்டான். உங்களுக்கு ஜுரம்னா என்ன பண்ணியிருக்கணும்? சரிண்ணா நாளைக்கு வரேன்னு போயிருக்கணும். போக மாட்டான். ஒன்றும் இல்லைண்ணே, இந்த வேலைக்காகண்ணே, அதான் உங்கள்கிட்ட வந்தேன். சரிண்ணே நீங்கள் படுத்துங்க, உங்களை அனுப்ப முடியாது, நீங்கள் நல்லா இருந்தால் செஞ்சு கொடுத்துருப்பீங்க அப்படின்னுவான். இப்போ நம்ம மனசு துடிக்கும், அட என்னடா இந்த போனை எடு, நான் பேசுகிறேன், இது மாதிரி வந்திருக்காப்புல, பேசவே முடியாது. ஆனாலும் இந்த உதவி மனசு கண்டு அலட்பாயும், அலட்டிக்கும். இவ்வளவுதான் கன்னிராசி, ரொம்ப சிம்பிள். இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்போ 7ஆம் இடத்திற்கு கண்டகச்சனியாக உள்ளவரார். இது பேர் என்ன? கண்டகச்சனி. கண்டச்சனி கிடையாது, கண்டகச்சனியாக வரார். உங்களுக்கு ஒரு முகவரியை கொடுப்பதற்காக சனி பகவான் வரார். உங்களுக்கு ஒரு முகவரி வேணுமா வேணாமா? சார் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, நான் ஈரோட்டில் இருக்கேங்க அப்படின்னா, ஈரோட்டில் எங்கெங்க இருக்கீங்க? செட்டிப்பாளையத்தில் இருக்குங்க. செட்டிப்பாளையத்தில் எங்கெங்க இருக்கீங்க? ஒரு அட்ரஸ் வேணும்ல. இந்த தெருவில் இருக்குங்க, பாரதியார் தெரு, இப்படி வச்சுப்போம். பாரதியார் தெருவில் எங்கெங்க இருக்கீங்க? 6ஆம் நம்பர் வீடு. இவ்வளவும் சொல்லணும். நான் ஈரோட்டில் இருக்கேன், இல்லை நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னா, சில பேர் நம்ம அட்ரஸ் கேட்போம், எங்கெங்க இருக்கீங்க? நான் மலேசியாவில் இருக்கேங்க. அது அட்ரஸ் இல்லை, நம்ம இருக்கிற நாடு. தமிழ்நாட்டில் இருக்க நம்ம இருக்கிற ஒரு மாநிலம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு முகவரியை தரப்போறார். இதுதான் நீ, இதுதான் உன்னுடைய முகவரி. இதுவரைக்கும் நீ தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உனக்கு கொடுக்க போறேங்கிறார். ஆனா இதை கொடுக்க போற மனுஷன் சும்மா தான் கொடுக்க போறார். அவர் ஒன்றும் காசு வாங்க மாட்டார். இந்த உலகத்திலேயே காசு வாங்காத ஒரே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கடவுள் மட்டும்தான். ஆனா அந்த கடவுளை பார்க்க நாம தான் காசு கொடுத்துட்டு போறோம். அவருக்கு காசு விருப்பமே இல்லை. நீங்க சுவாமிக்கு மட்டுமே மனசார பிரார்த்தனை பண்ணாலே எல்லாமே நடக்கும். அப்பர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர், இவெல்லாம் சுவாமிக்காக எந்த பணத்தையும் செலவு பண்ணல. ஏன்னா இவாளும் சம்பாதிக்கல. எல்லாமே அன்பு, எல்லாம் மரியாதை, பக்தி. இவாளோட பக்திக்கு இன்று நிகரே கிடையாது. சுவாமியை தவிர வேற எதுவுமே அவளுக்கு தெரியாது. அதனாலதான் சுவாமி அவர்கிட்டலாம் பேசினான். அதனால இது நாம நினைச்சுக்கணும். இப்போ காசால சுவாமி விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்கக்கூடாது. நான் 10 லிட்டர் பால் ஊத்துனேன் சார், 100 லிட்டர் பால் ஊத்துனேன் சார், சாமி என் கண்ணை திறக்கல சார், கண்ணை அடைச்சிக்கிட்டு சாப்பிட்றான். எதுவுமே நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. யாரா இருந்தாலும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு இது நடந்துடுச்சுன்னா நான் உனக்கு இதை செய்யறேன்னு வேணா வேண்டிக்கோ. அது உன் மனசுக்காக சொல்றேன். இப்பயும் நான் இதை செஞ்சிருந்தேன், நீ எனக்கு செய்யன்னு வேண்டவே வேண்டாதீங்க. எந்த கடவுளும் அதை கேட்கல. உன் மன திருப்திக்காக நீ வேண்டிக்கலாம். எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா
நான் 10 லிட்டர் பால் வாங்கி உனக்கு ஊத்துறமான்னு வேண்டு தப்பு இல்லை. ஏன்னா நன்றி கடன் செய்யணும், நீ மறந்துடுவ. அதுக்காகத்தான். ஆனா செஞ்சுட்டு கடவுள்கிட்ட கேட்காதீங்க. அதை கேட்கவே இல்லை கடவுள். உமக்கு என்ன எழுதியிருக்கோ அதை கண்டிப்பா கொடுப்பார். அவர் மறுக்கவே மாட்டார். அதுக்கான செயலை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப்படி இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு முகவரி கொடுக்க போறார். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு வராரு, நான் தடிக்கு விழ போறேன், எனக்கு ஏதாவது விபத்து நடக்க போகுது, நான் பெரிய சங்கடத்துல மாட்ட போறேன். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. 7னா என்ன? கேது. கேது என்ன பண்ணுவாரு? ஞானத்தை கொடுப்பார். இப்ப என் பிள்ளைகளுக்கு ஞானம் கிடைக்க போகுது. நாம எந்த இடத்துல இருக்கோம்னு உணர போறோம். யாருக்குடா அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு தெரிய போகுது. யாருக்குடா சேவகம் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிய போகுது. அடா போடா, இவ்வளவு நாள் யாருக்கோ சேவகம் பண்ணிட்டு இருந்தேன்னாம அந்த உழைப்பெல்லாம் இப்ப வேற இடத்துல போடலாமன்னு என் பிள்ளைகளுக்கு தோண போகுது. இவ்வளவு தானுங்க கன்னிராசி. இந்த நேரம் அவ்வளவுதான். நமக்குள்ள சில உணர்வுகள் ஏற்பட போகுது. நமக்குள்ள சில உண்மைகள் தெரிய போகுது. அப்ப யாருக்கு உழைக்கணும், யாருக்கு உழைக்க வேண்டாம், யாருக்கு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்றோம், யாருக்கு நம்மளோட டைமை இப்போ தேவையில்லாம வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், யாருக்காக இனிமே நம்ம டைமை நம்ம சரிப்படுத்தணும், செயல்படுத்தணும், இதெல்லாம் இப்போ தெரிய போகுது. உங்களுக்கு நிறைய லெசன் கிடைக்க போகுது. 7னா 7 சுரம். இந்த 7 சுரத்துல தானே நமக்கு இசை வருது. 7ங்கிறது எல்லா இடத்துலையுமே ஏற்றத்தை கொடுக்கிறது. அது எப்படி சனி மட்டும் 7க்கு வந்தா கண்டத்தை கொடுத்துருவாரு? கிடையாது. ஆனா ஒரு மனிதனுக்கு கடைசி விளிம்புக்கு போனாதான் அவனுக்கு முன்னேற்றம் வரும். இப்ப நம்ம விளிம்பை சந்திக்கக்கூடிய நேரம் எப்படின்னா, எதுவுமே ஒரு எண்டு. இந்த எண்டுல இருந்தா ஒரு துவக்கம். அந்தம் ஆதி. அபிராமி அந்தாதி பாடினார் இல்லையா? இது இப்போ உங்களுக்கு ஒரு எதுவுமே எனக்கு கை விரிச்சுட்டா ஒரு விஷயம் பண்ணா கூட அங்க ஒரு ஆரம்பம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். பயப்படாதீங்க கன்னிராசிக்காரர்களே, மன தைரியத்தை வர வச்சுக்கிங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு அவருடைய பிடி உங்களுக்கு எப்படின்னா, உங்களை நல்ல வழிப்படுத்த போறார், உங்களை உயர்வை ஏற்படுத்த போறார், உங்களுக்குள் புத்திசாலித்தனத்தை உயர்த்த போறார். சனி பகவான் உயர்ந்த வழியை உங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்க போறார். இந்த கன்னி ராசிக்கு இது பல சிறப்புகளை கொடுக்க போறக்கூடிய நேரமே தவிர கட்டத்தை கொடுக்கிற நேரம் அல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? 2 விஷயம்தான். எது செய்தாலும் அளந்து செய்யணும். தான தர்மங்களையே நான் செய்தாலும் அளந்து செய்யணும். இதை கன்னிராசி முதல்ல மனசுல பதிவு பண்ணிக்கணும். என்னுடைய பேங்க் பேலன்ஸை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் செல்லில் இருக்கிற பேலன்ஸை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஜிபேல எவ்வளோ வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பேடிஎம்ல எவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. கரண்ட் அக்கௌண்ட் என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இதை கன்னிராசி முதல்ல மனசுல பதிவு பண்ணிக்கணும். அடுத்தது, நாளைக்கு என்ன வேலை பார்க்க போறேன், நான் இந்த ஊர்ல இத்தனை மணிக்கு இங்க இருப்பேன்னு யாருக்கும் பிளான் போட்டு தெரியக்கூடாது. இதையெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்க நேரத்தையும் உங்க வேலையையும் இன்னொருத்தர் எடுத்துருவான். இதுதான் கண்டக சனி. இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? நம்ம போற திட்டம் வேற, அது நடக்கிற திட்டம் வேற. அங்கங்க கேட்டு விழுந்துகிட்டே இருக்கும். கேட்டு உழ வைக்கக்கூடாது. அப்ப நாம நிறைய சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும். கன்னிராசி நேயர்களே, இதை ஃபாலோ பண்ணுங்க. இது என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. நான் என்ன பண்ணலான்னா, ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் சனிக்கிழமை உங்க பேர்ல போய் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. ஆஞ்சநேயர் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பார், மன தைரியத்தை கொடுப்பார். எங்க உங்களை பேச வைக்கணும், எங்க பேச வைக்க கூடாது, எங்க உங்களை செயல்படுத்த வைக்கணும், எங்க உங்களை செயல்படுத்த வைக்க கூடாது, எல்லாம் அவருக்கு தெரியும். ராமனுக்கு எப்படி எல்லா வெற்றிகளுக்கும் ராமனுக்கு ஒரு காரியமாக இருந்தாரே, உங்களையும் ராமனாக ஏற்றுக்கொண்டு அவர் பல காரியங்களை செய்ய வைக்க போறார் ஹனுமான். ராமதூதன். நீங்க ராம மந்திரத்தை நிறைய சொல்லுங்க, ஹனுமான வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா உங்க பலம் கூட போகுது. இந்த கண்டக சனியை கண்டு பயப்பட வேண்டாம். சனி உங்களை கண்டத்தை கொடுக்க போகல, உங்களுக்கான சரியான முகவரியை கொடுக்க போகிறார். உங்களுக்கு சில விஷயத்துல தடை ஏற்படும் பொழுது அதை கண்டமாக நினைக்காதீங்க. இது வேண்டாம் அப்படின்னு சில கதவுகளை நமக்கு மூடுறாருன்னு அர்த்தம். நம்ம ஓவர் கான்பிடென்ட்ல ஓவரா சில அன்பின் காரணமா செய்யக்கூடிய விஷயங்களை பகவான் பார்ப்பார். இது உனக்கு வேண்டாம், இது ஆகாத வேலை அப்படின்னு இழுத்து மூடிடுவார். சந்தோஷமா வெளியே வாங்க. இவ்வளவுதான் கண்டக சனி.
அதே தடைப்பட்ட விஷயத்தை மீண்டும் தட்டி தூசி தட்டி நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்காதீங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி மூடிட்டீங்களா, திருப்பி திறக்காதீங்க. இப்ப வேண்டாம். ஒருத்தவங்க உறவு உங்கள விட்டு போயிட்டாங்களா, திருப்பி அவங்கள சேர்க்க நினைக்காதீங்க இப்போ. வேண்டாம். ஒருத்தவங்க ஒரு வழக்கு நீங்க தொடுத்து அதுலேருந்து வாபஸ் வாங்க வேண்டிய கண்டிஷன் வருதா, வாபஸ் வாங்கிடுங்க. நல்லது. நிர்பந்தமாக ஒரு முடிவுகள் உங்க பக்கம் வந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. இதான் கன்னி ராசிக்கு இது நல்ல நேரம். நிர்பந்தமா ஒரு முடிவு வருது. அத அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நான் முடியாது. என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம். அப்படிலாம் வேண்டாம். சனி ஏதோ ஒண்ணு அலாட் பண்றாரு. இது அலாட் பண்ற டைம். சனி பகவான் உங்கள அலாட் பண்றார். அவ்வளவுதான். எச்சரிக்கை. வாழ்த்துக்கள். இந்த எச்சரிக்கையை பயன்படுத்துங்க. சிறப்பா இருப்பீங்க. ஹனுமான வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப உயர போறீங்க. நல்லதே நடக்கும்.